ராமநாதபுரத்தில் 5 வயது சிறுமி கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக அவரின் அத்தையை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். நாத்தனாரின் குழந்தைக்கு மாமனார் மாமியார் அதிக செல்லம் கொடுத்த பொறாமையால் கொலைபாதக செயலில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? ஓரிரு மாதங்களில் திட்டமிடப்பட்டிருந்த இரட்டை சகோதரிகளின் காதணி விழாவுக்கு தாய்மாமன் என்கிற முறையில் அதிக நகை போட வேண்டும் என்கிற நிர்பந்தம் போட்டது எரிகிற தீயில் எண்ணெயை ஊற்றியது போல் ஆகிவிட்டது. ஏற்கனவே நாத்தனாரின் மகள் மீது கோபத்தில் இருந்த தாய்மாமனின் மனைவிக்கு இது மேலும் ஆத்திரத்தை மூட்டியதால் ஈவு இரக்கமற்ற செயலில் ஈடுபட்டு பிஞ்சு உயிரை பறித்திருக்கிறார். பதைவதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? மதுரையைச் சேர்ந்த தம்பதி பாலகணேஷ் செல்வி. இந்த தம்பதிக்கு சாய் தீப்தி மற்றும் சாரு நித்திகா என்ற இரட்டை பெண் குழந்தைகள். 5 வயதான குழந்தைகள் இருவரும் ராமநாதபுரத்தில் உள்ள தாய்வழி தாத்தா பாட்டி வீட்டிற்கு அடிக்கடி பெற்றோருடன் செல்வது வழக்கம். வார விடுமுறையை ஒட்டி கடந்த சனிக்கிழமை மதுரையில் இருந்து செல்வி தன்னுடைய 2 மகள்களையும் தனது தாய் வீட்டிற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார். ராமநாதபுரத்தில் MSK நகரில் உள்ள தாத்தா முத்துமுருகன் வீட்டில் அன்று இரவு அனைவரும் உறங்கியிருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணியளவில் புழுக்கம் அதிகமாக இருந்ததால் வீட்டின் முன்கதவை திறந்து விட்டிருக்கின்றனர். பின்னர் காலையில் எழுந்து பார்த்தபோது அருகே படுத்திருந்த சாய் தீப்தி காணாமல் போனது கண்டு தாய் செல்வி பதறிப்போயிருக்கிறார். உடனே உறவினர்கள் அனைவரும் வலைவீசி தேடி இருக்கின்றனர். ஆனால் சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை அடுத்து சிறுமி காணவில்லை என ராமநாதபுரம் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் சல்லடை போட்டு தேடி இருக்கின்றனர். அப்போதும் சிறுமி கிடைக்கவில்லை. ஆனால் பக்கத்து வீட்டில் உள்ள கிணற்றில் 5 வயது சிறுமியின் சடலம் கிடந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதை பார்த்து ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க உடலை கைப்பற்றிய போலீசார் உடற்கூராய்வுக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிறுமியின் உடலை அனுப்பி வைத்தனர். சிறுமி சடலமாக கிடந்த கிணறு உயரமாக இருந்ததால் அவர் அந்த கிணற்றில் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை போலீசார் உறுதி செய்தனர். எனவே இந்த மரணம் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தினர் போலீசார். அப்போதுதான் சிறுமியின் தாய் மாமா அஜித், அவருடைய மனைவி 21 வயதான சபரிகா மற்றும் எதிர் வீட்டைச் சேர்ந்த சபரி ஆகியோர் மீது போலீசாரின் சந்தேக பார்வை பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அவர்களை காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று தங்களது பாணியில் விசாரணையை செய்திருக்கின்றனர். அப்போதுதான் சிறுமியை தான் கொலை செய்ததை சபரிகா ஒத்துக்கொண்டிருக்கிறார். சபரிகா தன்னுடைய முறைப்பையனான அஜித்தை காதலித்து திருமணம் செய்தவர். அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தை மாற்றுத்திறனாளியாக உள்ளது. அந்த குழந்தை மீது அஜித்தின் தாய் மற்றும் தந்தை ஆகியோர் பெரிய அளவில் பாசம் காட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. அதே வேளையில் மகள் வழி பேத்திகளான இரட்டை சகோதரிகளான சாரு நித்திகா மற்றும் சாய் தீப்தி ஆகியோர் மீது அளவு கடந்த பாசத்தை கொட்டியிருக்கின்றனர். இது அஜித்தின் மனைவி சபரிகாவுக்கு ஆத்திரத்தை மூட்டியிருக்கிறது. மேலும் விடுமுறை நாட்கள் என்றதும் மதுரையில் உள்ள செல்வி தன்னுடைய மகள்களை கூட்டிக் கொண்டு தாய் வீட்டிற்கு வருவதை வாடிக்கையாக வைத்திருந்திருக்கிறார். அப்போதெல்லாம் மகள் வழி பேத்திகள் மீது பாசமழை பொழிந்த தாத்தா பாட்டி அவர்களுக்கு தங்க நகை மட்டுமின்றி அடிக்கடி பொருளாதார உதவிகளும் செய்ததாகவும் தெரிகிறது. இதுவும் மருமகள் சபரிகாவுக்கு பொறாமையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இரட்டை குழந்தைகளுக்கு ஓரிரு மாதங்களில் காதணி விழா நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. அதற்கு தாய்மாமன் சீராக அதிக சவரன் தங்க நகைகள் போட வேண்டும் என்று சபரிகாவின் மாமியார் நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது. இது எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது போல் சபரிகாவுக்கு மேலும் ஆத்திரத்தை உள்ளூர ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழலில்தான் விடுமுறைக்காக தாத்தா வீட்டிற்கு வந்த சிறுமி சாய் தீப்தி அதிகாலையில் உறங்கிக் கொண்டிருந்த போது யாருக்கும் தெரியாமல் சாய் தீப்தியை சபரிகா தோளில் போட்டு தூக்கிச் சென்றிருக்கிறார்.
பின்னர் பக்கத்து வீட்டில் உள்ள கிணற்றில் சிறுமியை தூக்கி வீசி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து சபரிகாவை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகள் வழி பேத்தி மீது மாமனார் மாமியார் அதிக பாசமழை பொழிந்த பொறாமையில் சிறுமியின் சொந்த அத்தையே அவரை கிணற்றில் தூக்கி வீசி கொலை செய்த சம்பவம் குடும்பத்தினர் மட்டுமின்றி ராமநாதபுரத்தையே அதிர்ச்சியில் உறைய வைத்திருக்கிறது.